என்ன என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலை உறக்கம். இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடிவிட்டு இங்கு வந்து உறக்கமா? மடையா, வேலையை ஒழுங்காக பார். மன்னித்திடுங்கள் மன்னா. இது தங்களுக்கு எப்படி தெரியும் மன்னா? இதே தாண்டா நானும் விளையாடுகிறேன் மங்குனி அமைச்சர். நாடு நல்லா உருப்படும். ஸ்டார்ட் மியூசிக். ஸ்டார்ட் மியூசிக். என்னது ஜூஸா? ஜூஸ் இல்ல மன்னா, தூஸ். தூசா? என்னது? நம் மன்னர் இன்னொரு மனிதத்தில் பாவமா? அமர்கள் அமர்கள். அமைச்சர்களே, இன்னைக்கு என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்தாடுகிறது. தலைவிரித்தாடின என்ன? இழுத்து கட்டிவிட வேண்டியதானே? சரி சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், அடுத்தது விவசாயம், அடுத்தது விவசாயம், விலைவாசி ஏற்றம், பெண்கள் மீதான வன்கொடுமைகள், விலைவாசி ஏற்றம், பெண்கள் மீதான வன்கொடுமைகள், இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது மன்னா. நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? அமைச்சர்களே, முதலாவது கொசுவை அழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே ஒன்ன நசுக்கி விட்டால் என்ன? ஆஹா ஓஹோ, அருமை அருமை. கொசு கடிக்கும் வரும்போது ஓடி மறைந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை ஒரு பானையில் போட்டு அடைத்து வைத்தால் என்ன? ஆஹா ஓஹோ, அருமை அருமை. கொசுவை பிடித்து அறையில் அடைத்து வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? ஆஹா ஓஹோ, அருமை அருமை. கொசுவை அழிப்பதற்கு வழி சொல்லுங்கள் சொன்னா வளர்ப்பதுக்கு வழி சொல்றீங்கள். யார் அங்கே? யாருடா அங்கே? வணக்கம் அண்ணா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் அண்ணா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் அண்ணா, தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? பாருங்கள் தெனாலிராமா, நம் நாட்டில் கொசு தொல்லைகள் அதிகமாக உள்ளது. அதை அழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, வீட்டில் அருகாமையில் தண்ணீர் தேங்காமல் குப்பை கொட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ககக போ. நீ என் அமைச்சதானே? இது சற்றே யோசிக்க வேண்டிய சிந்தனையில் தான். இப்படி செய்தால் என்ன? வீட்டை சுத்தமாக வைத்திருக்கவங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டாவுடன் 4G மொபைல் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவிங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. என்ன? தாங்களை பக்கத்து நாட்டர் மன்னர் விளையாட அழைக்கிறார். எங்கே? தோ மொபைல் ஃப்ரீ ஃபயர் விளையாடு. எங்கே? குடு குடு. வணக்கம் வணக்கம் அண்ணா. தங்களை காண பிரபலமான டுபாகூர் செல்போன் கம்பெனி உரிமையாளர் வந்துள்ளார். வரச்சொல். அப்படியே ஆகட்டும் அண்ணா. விளையாட கூட நிம்மதி இல்லை. வாருங்கள் வாருங்கள், சூடாக என்ன சாப்பிடுவீங்கள்? எதுவும் வேண்டாம் மன்னா. தாங்கள் வந்ததின் நோக்கம்? மன்னா, எங்க டுபாகூர் கம்பெனி 625 லைட் உங்க நாட்டில் அறிமுகப்படுத்த பர்மிஷன் வேணும். நீங்கள் எதை வேணா வச்சுக்கொள்ளுங்கள், ஆனால் புரிகிறது மன்னா. தாங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியாக வந்துவிடும். நன்றி. தேங்க்யூ.
என்ன? என் பிள்ளை நிலைமை பாருங்கள். இருக்கே பிரச்சனை பத்தாமல் இது வேற புது பிரச்சனையா? ஐயோ, இந்த பரிதாப நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் செல்போனில் விளையாடியதால் இவள் மனநிலை பாதித்து ஐ வாண்ட் டு சர்ப்ரைஸ். உங்கள் மகளுக்கு என்ன ஆயிடுச்சு? கையில் செல்போன் இல்லாமல் செல்போன் வைத்து போல் விளையாடி கொண்டிருக்காரு. அமைச்சர்களை செல்போனை அழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் சேவையை கட் பண்ணி விட்டால் என்ன? அப்படியே உன்னை துரத்து விட்டால் என்ன? ஆஹா ஓஹோ செல்போனை புடுங்கி குப்பையில் போட்டால் என்ன? அப்படியே ஒன்ன வாரி குப்பையில் போட்டால் என்ன? யார் அங்கே? யாருடா அங்கே? வணக்கம் அண்ணா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஏன் தெனாலிராமன்? நாங்களே கருத்து சொல்றோமே. உங்கள் கருத்தா? ஆஹா, அது சிந்திக்க இல்லை சிரிக்க. அப்படி என்ன தெனாலிராமனுக்கு பெரிய புலமை? மன்னரே எகுத்து கேள்வி கேட்கறியா? ஏன் நமக்குள் வாதம்? தெனாலிராமன் கிட்ட 10 கேள்விகளை கேட்போம். அதுக்கு அவர் சரியான பதிலை கூறிவிட்டார். அவர் தான் அறிவியல் சேர்ந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். திரும்பவும் பிரச்சனையா? வந்துட்டாயா? வணக்கம் அண்ணா, தாங்களை அழைத்ததின் நோக்கம்? பாருங்க தெனாலிராமா, உங்கள் புலமையை சோதிக்க 10 கேள்விகளை கேட்போம். அதுக்கு நீங்கள் சரியான பதிலை கூறிவிட்டால் நீங்க தான் அறிவியல் சேர்ந்தவர் என்று அறிவிக்கப்படும். ஏன் தெனாலிராமா சிரிக்கிறா? ஒண்ணுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்வியை நீங்க கேட்கறா அல்ல நான் கேட்கட்டுமா? நீங்களே கேளுங்க அண்ணா. பிரிக்க முடியாதது கல்வியும் இசையும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் மாணவரும், சேர்ந்த இருப்பது ஆசிரியரும் மாணவரும், சேராத இருப்பது வறுமையும் நோயும், பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேருந்தும், பார்க்க கூடாதது தொலைபேசியும் தொலைக்காட்சியும், அறிவுக்கு கல்வி, கல்விக்கு பள்ளி, பள்ளிக்கு அனல் காந்தி நிகேதன் ஆங்கில பள்ளி. ஆஹோ ஓஹோ, அருமை அருமை தெனாலிராமா. தெனாலிராமா, நீங்களே அறிவியல் சிறந்தவர். அமைச்சர்களே, இப்போது புரியாதா? புரிகிறது அண்ணா. தெனாலிராமா, நம் நாட்டின் இளைஞர்கள் செல்போனை சீரர்கள். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழிகள் இருந்தால் கூறுங்கள். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் செல்போனை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாவது, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் மாற்றுணர்வர்கள். அதனால் பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைபேசியுடனும் தொலைக்காட்சியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தைகளுடன் ஓடுவது, விளையாடுவது, பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். குழந்தைகள் போனில் விளையாடாமல் கண்டிப்பாக 1 மணி நேரமாவது ஓடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் சபாஷ் தெனாலிராமா, நீ என் கண்கள் மட்டும் திறக்கவில்லை, நம் நாட்டின் மக்கள் அனைவர் கண்களும் திறந்து விட்டார். தெனாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இதுதான் என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். எனக்கு ஒரு நல்ல தீர்வை வழங்கியதற்கு மிக்க நன்றி மன்னா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஆஹா ஓஹோ அருமை. டேய், நான் நல்லா பண்றேனா இல்லடா? நீங்க நல்லா பண்றீங்களா? இத்துடன் நடை கலைகிறது. கிளப்புக்கள்.